அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம நம்மளுடைய ரிஷபம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசியாக வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகளை ஒரு ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க. ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதில் கார்த்திகை 2 முதல் 4 பாதங்கள், ரோஹிணி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிஷம் 1 முதல் 2 பாதங்கள். ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளையோ அல்லது வியாழக்கிழமைகளையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெற வேண்டியிருக்கின்ற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது நல்ல அம்சமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறந்த அம்சம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. எப்பவுமே சர்ப்ப கிரகங்களோ அல்லது பாவ கிரகங்களோ உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களை இருந்தாங்க அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நண்பர்களே. தற்சமயம் ராகு உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்கள் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில அன்பர்களுக்கு இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான அதாவது லிட்டிகேஷன் விஷயம் எதனா இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்டாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லிட்டிகேஷன் இஷ்யூஸ் எல்லாமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக சேருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா நல்ல சிறப்பாகவும் லாபகரமாகவும் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு நிச்சயமாக லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னக்கூடிய ஒரு காரணத்தினாலும் நீங்கள் பணத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் நீங்கள் இப்போ பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் வீட்டில் இருந்தபடியாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அதாவது இப்போ ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணதோ அல்லது ஜுவல்லரி ஷாப்போ அல்லது ஒரு பியூட்டிஷியன் ஷாப்போ அல்லது இப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதனா வாங்கி விற்கக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா இந்த மாதிரி பிஸ்னஸ் அனைத்துமே உங்களுக்கு லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி பெண்மணிகளுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் இன்கேஸ் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மந்தத்தன்மையாக காணப்பட்டு இருந்தது
இருந்தது அப்படின்னாலும், இப்போ நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில நின்னுட்டு, நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மறுபுறம் கேத்து பகவான் உங்களுடைய 5வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து உங்களுடைய பிள்ளைகளின் படிப்புல வந்து நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதே சமயம் ஒரு சில தம்பதிகள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரும் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வன்மா குழந்தைகள் வரும் வந்து உங்களுக்கு அடுத்த 10 மாதத்துக்குள்ள சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப துவக்க மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாவோ அல்லது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோ அல்லது ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களோ வந்து உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமா வந்து நீங்கள் வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ பயணம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குங்க. ஸோ அதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமாக வந்து கொஞ்சம் லாங் ட்ராவல் போயிட்டு வர்றதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 10வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு ரயில்வேஸ்லையோ அல்லது ஒரு பேங்கிங் செக்டர்லையோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்தில் வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீண்ட காலமாக ஒரு சேலரி ஹைக்காகவோ அல்லது ப்ரொமோஷனுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் சுக்கிர பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் 9வது ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய ஹெல்த்தில் இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து நம்மளுடைய புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே கலவையாக சேர்ந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கிளசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய மனைவியின் பேரில் வந்து சொத்து எதனா சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஃபேவரபுளாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாட்ஸில் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல தலைமை பொறுப்பு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக
சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மற்றும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து ரொம்பவே பர்ஃபெக்டான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க. சரி, எங்களுக்கு வயது வந்து நாங்கள் திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட திருமணமே கைகூடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மன வருத்தத்தோடு இருக்கின்ற நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய முதல் திருமணம் வந்து விவாகரத்து செய்யப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் 2வது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சிறந்த வரன் அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.